நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வேலை பார்க்கக்கூடிய மக்கள் மட்டுமின்றி உதவித்தொகை பெறக்கூடிய மக்களும் வங்கி கணக்குகளை பயன்படுத்தி வருகின்றனர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில உதவித்தொகைகளை பெறுவதற்கு வங்கி கணக்குகள் மிக முக்கியமானதாக உள்ள நிலையில் தற்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து மத்திய அரசின் விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் 2-3 வங்கி கணக்குகள் வைத்திருப்பது அவர்களுடைய வேலைகளை பொறுத்தே ஆகும். அதாவது அதிலும் குறிப்பாக பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதற்கு இத்தகைய அக்கவுண்ட் எண்ணிக்கைகள் வைத்திருப்பது எளிதாக ஒன்று பார்க்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருப்பவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் சமூக வலைதளங்களில் சமீபத்தில் வேகமாக பரவி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வரக்கூடிய இந்த தகவலை வந்து மத்திய அரசு முழுவதுமாக வந்து மறுத்துள்ளது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து எந்த விதமான வழிகாட்டுதல்களையும் ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்றும் இது போலியான தகவல் என்றும் மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களான பத்திரிகை தகவல் அலுவலக சரிபார்ப்பகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் இது போன்ற தவறான செய்திகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.